முடிஞ்சா வடகொரியாவை தொட்டுப்பாரு, முடிஞ்சா கிம் கிட்ட உன் ஆட்டத்தை காமி அப்படின்னு நிறைய பேர் போஸ்ட் போட்டிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். 1997ல நம்ம அக்னின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அதை பண்ணது யார் தெரியுமா? டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவர் கண்டுபிடிச்ச இந்த அக்னி ஒரு ரீசனா இருக்கனாலதான் இப்ப வரைக்குமே பல உலக நாடுகள் நம்ம மேல கை வைக்காம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல உலக நாடுகள் எல்லாமே நம்மளை கண்டு பயப்பட ஒரு காரணம் இந்த அக்னி மட்டும் இல்ல, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கண்டுபிடிச்ச பல அணு ஆயுதங்களை நம்ம இன்னும் ரகசியமா தான் வச்சுட்டு இருக்கோம். ஒரு கேம்னு வரும்போதுதான் அது உண்மையான கேம்னா என்னன்னு நம்ம காட்டுவோம். அது மாதிரி அந்த மனுஷன் கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அதையெல்லாம் நம்ம இன்னுமே வெளியில கொண்டு வரல. இந்த உலக நாடுகள் எல்லாத்துக்குமே தெரியும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் யாரு, எவ்வளவு பெரிய சம்பவக்காரங்கிறது நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். சொல்ல போனா அவங்கள விட வலிமை மிக்க ஆயுதங்களும் வலிமை மிக்க மனித ஆற்றலும் இருக்கிற ஒரு கண்ட்ரி இந்தியா. அப்துல் கலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவரு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.